ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிலுக்கு ஏற்ற மாதிரி குளுன்னு எல்லாருக்கும் பிடிச்ச ஈஸியான மெத்தடில் சுவையான மாம்பழ ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். இந்த மாம்பழ ஜூஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் கிளிமூக்கு மாம்பழம் தான் எடுத்திருக்கேன். 2 மாம்பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த மாம்பழமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா தோல் சீவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். 2 மாம்பழத்துலேயுமே தோலை ஃபுல்லாக நல்லா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணதும் இதை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கணும். கஷ்டமே இல்லாமல் பிகினர்ஸ் கூட இந்த ஜூஸை ஈஸியாக பண்ணிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழங்கள்லாம் சேர்த்ததுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச 1/2 கப் அளவு பால் சேர்த்துக்கலாம். பேக்கெட் பால், பசும்பால் எதுவாக இருந்தாலும் காய்ச்சி ஆற வச்சு 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூட 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இது கூடவே அடுத்ததாக 5-6 ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக மூடி போட்டு இதை நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கோங்க. மைய அரைப்படணும். தண்ணி எதுவும் இதுக்கு சேர்க்க தேவையில்லை. நம்ம சேர்த்த பாலே கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஐஸ் கியூப் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மாம்பழ ஜூஸ் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஜூஸ் தண்ணியாக வேணும்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போதே ஐஸ் வாட்டர் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஃபைனலாக கொஞ்சமாக மேலாப்பில் கட் பண்ணி வச்சுருந்த மாம்பழம் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான குளுன்னு மாம்பழ ஜூஸ் ரெடி. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.